வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம genreviews.online. மேலும் தகவலுக்கு genreviews.online சைட்டை போய் விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மகிழ்ச்சியாக இருங்க. அடுத்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவோட டாபிக் என்னென்னா, தமிழ் சினிமாவின் நடிகர் கமலஹாசனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போவோம். கமலஹாசன். உலக நாயகன் கமலஹாசன் ஒரு புகழ்பெற்ற இந்திய திரைப்பட நடிகரும் அரசியல்வாதியும் ஆவார். இவர் சில திரைப்படங்களை இயக்கியும் உள்ளார். இவரின் மாறுபட்ட வேடங்களை கொண்ட நடிப்பிற்காக பரவலாக அறியப்படுகிறார். கமலஹாசன் சிறந்த குழந்தை நட்சத்திரம் மற்றும் சிறந்த நடிகர் என்ற முறையில் 4 தேசிய விருதுகளும், சிறந்த படம் என்ற முறையில் தயாரிப்பாளராக ஒரு தேசிய விருதும், 10 தமிழக அரசு திரைப்பட விருதுகளும், 4 ஆந்திர அரசின் நந்தி விருதுகளும், 19 ஃபிலிம்ஃபேர் விருதுகளும் உள்ளடங்கலாக பல இந்திய விருதுகளை வென்றுள்ளார். இவர் சிறந்த பிற மொழி படத்திற்கான அகாதமி விருதிற்கு இந்தியாவிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டு நடிகராக மட்டுமல்லாது திரைக்கதையாசிரியர், இயக்குனர், பாடலாசிரியர், பின்னணி பாடகர், நடன அமைப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவராக விளங்குகின்றார். இந்திய திரைப்படத்துறைக்கு ஆற்றிய பணிக்காக பத்ம பூஷன், பத்மஸ்ரீ விருதும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் சத்யபாமா பல்கலைக்கழகம் கமலஹாசனிற்கு கௌரவ முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. 2019இல் 60 ஆண்டுகளை திரைத்துறையில் நிறைவு செய்த இந்திய நடிகர்கள் மிகச்சிலரில் ஒருவரானார். இவரின் திரைத்துறை வாழ்க்கையானது 1960ஆம் ஆண்டில் தமிழில் வெளிவந்த களத்தூர் கண்ணம்மா எனும் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக ஆரம்பித்தது. இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக ஜனாதிபதி விருது பெற்றார். இவர் அடிக்கடி வாரணம் விஜய் என்னும் இயக்குனரை சந்திப்பார். அவர் கமலஹாசனின் நடிப்பில் சில திருத்தங்களை செய்வார். குழந்தை நட்சத்திரமாக 6 திரைப்படங்களில் நடித்துள்ளார். துணை நடன ஆசிரியராக தங்கப்பன் அவர்களிடம் சில திரைப்படங்களில் பணியாற்றியுள்ளார். 1973ஆம் ஆண்டில் கைலாசம் பாலச்சந்தரின் இயக்கத்தில் வெளிவந்த அரங்கேற்றம் திரைப்படம் இவர் நடித்த முதல் வாலிப வயது திரைப்படம். கன்னியாகுமரி என்னும் மலையாள படமே முதலாக கதாநாயகனாக நடித்து வெளியான திரைப்படமாகும். இத்திரைப்படத்திற்காக முதல் பிலிம்பேர் விருது பெற்றார். தனது 25வது படமாக அபூர்வ ராகங்கள் என்னும் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து தமிழுக்கான முதல் பிலிம்பேர் விருது பெற்றார். 1983ஆம் ஆண்டில் இயக்குனர் பால மகேந்திரா இயக்கிய 3ஆம் பிறை திரைப்படத்தில் நடித்தார். இந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான இந்திய தேசிய விருது இவருக்கு கிடைத்தது. 1987இல் மணிரத்னம் இயக்கத்தில் நாயகன் திரைப்படத்திலும், 1996இல் ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் திரைப்படத்திலும் நடித்தார். இந்த திரைப்படத்திற்கு இவருக்கு 2வது மற்றும் 3வது இந்திய தேசிய விருது கிடைத்தது. இந்த இரு திரைப்படங்களும் இவரின் நடிப்பை பெரும் பாராட்டு பெற்றத்தக்கதாகும். 1992ஆம் ஆண்டு சிறந்த மாநில மொழி திரைப்படத்திற்கான தேசிய விருதை தேவர் மகன் படம் பெற்றது. தயாரிப்பாளர் என்ற முறையில் கமலஹாசன் தேசிய விருது பெற்றார். இதுவரை 220க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இதில் தசாவதாரம் திரைப்படம் 10 வேடங்களில் நடித்துள்ளார். இதுவே இவரது வாழ்க்கை வரலாறு. மேலும் 1979ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது வழங்கியது. 1990இல் இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதும், 2014இல் பத்ம பூஷன் விருதும் வழங்கியது. 2016இல் செவாலிய விருதும் பெற்றார். கமலஹாசன் தமிழ் தவிர இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், வங்காளம் ஆகிய மொழிகளில் நடித்துள்ளார். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இதுவே இவரது வரலாறு. நன்றி, வணக்கம்.